வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ மற்றும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம பார்க்கலாம். இதை வந்து செறிவூட்டப்பட்ட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம். குறைந்த எண்ணிக்கையிலான பங்குகளில் மட்டும் தொடர்ந்து அதிக முதலீடு செய்வாங்க. இந்த கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ முறையை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 பங்குகளில் தான் தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு வருவாங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பல்வகைப்படுத்தப்பட்ட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து முதலீடு செய்வாங்க. பங்குகளினுடைய எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப பெரிய அளவில் இருக்கும். இது வந்து கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது போல செலக்டட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பலதரப்பட்ட ஸ்டாக்ஸில் வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோக்கும் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோக்கும் உள்ள சாதக பாதகங்கள் வந்து தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை பற்றி பார்க்கலாம். நிலையான லாபம் பெறுவது, அதே போல் சாதகம்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இதில் லோ ரிஸ்க் தான் இருக்கு. பெரிய லாஸ்க்கான வாய்ப்பு இந்த முறையில் ரொம்ப குறைவு. இதோட பாதகம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு லாபம் மிதமான அளவில் தான் இருக்கும். பெரிய அளவிலான லாபத்தை வந்து நம்ம ஷார்ட் டைமில் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இது வந்து யாருக்கு இந்த முறை வந்து யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான முதலீடு விரும்புகிறவங்களுக்கும் மீடியம் டு லாங் டைமில் லாபத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது சிறந்த முறையாக வந்து இருக்கும். இப்போ நம்ம கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவை பற்றி பார்க்கலாம். இதோட நோக்கம் சந்தையை விட அதிக லாபம் ஈட்டுவது தான். நாம தேர்ந்தெடுத்த ஒரு சில பங்குகள் பெரிய ஏற்றம் அடைஞ்சாலே போதும், லாபம் பெரிய அளவில் கிடைக்கும். பட் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா மீடியம்ல இருந்து ஹை ரிஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா கவனிக்கிறவங்களுக்கும் அதே போல ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல அனுபவம் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கும் இந்த முறை வந்து பொருந்தும். லோ ரிஸ்க் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேட்டட் முறை வந்து பொருந்தாது. எவ்வளவு நேரம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ மற்றும் டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குள்ள வித்தியாசங்களையும் பார்த்தோம். நீங்க இந்த ரெண்டு முறையில் எந்த முறை உங்களுக்கு சிறந்ததாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க. பங்குச்சந்தையில் முதலீடு செய்யறதுக்கும் ட்ரேட் செய்யறதுக்கும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. உங்ககிட்ட ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருந்து வராங்க. ஸோ ஜெரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னராக ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயான நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தமிழில் எல்லா சப்போர்ட்டும் வாங்கி உங்களால் இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட் பண்ணிக்க முடியும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.